ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம டீயோட மேரிட் ஹிஸ் எனிமி சிஸ்டர் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் அதுக்கு முன்னாடி உங்ககிட்டலாம் ஒரு கேள்வி கமெண்டில் கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லுங்கடா, அப்போ தான் நான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பேன். ஒரு சிலர் மட்டும் இந்த ஸ்டோரி ரொம்ப போரிங்காக இருக்குது, ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்துட்டு உங்களுக்கு ரொமான்ஸ் வைங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, எல்லா ஸ்டோரியும் நான் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டேன். எல்லாருக்குமே தெரியும், நீங்களே சொல்கிறீங்க நான் யூனிக்னு. ஆமாம், நான் கொஞ்சம் யூனிக்காக தான் நான் இது பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐடல்ஸ் எப்போவுமே நான் கேவலமாக காட்டணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு வரவே வராது. என்கிட்ட நிறைய பேர் ஃபோர்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது கூட நான் அப்படிலாம் காமிச்சிருந்தாலும் கடைசியாக அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொண்டு போயிருப்பேன். ஏன்னா நம்ம ஆளுங்க எப்போவுமே மேலே டாப்பு தான், அவங்கள கீழே இறச்சி காட்டணும்னு நான் நினைக்கவும் மாட்டேன். சிலர்லாம் என்கிட்ட வந்துட்டு பர்சனலாகவும் கேட்குறீங்க, ஏன் நீங்கள் வந்து ரொமான்ஸ் ரொம்ப வைக்கலை அப்படின்னு. அது எனக்கு பிடிக்காதுடா. அதாவது அவங்களுக்குன்னு பர்சனல்ஸ் நிறையா இருக்குது, ரொம்ப நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. இது ஏதோ நம்மளோட ஹாப்பினஸ்க்காக ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரினா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. நான் என்னோடய லிமிட்டுங்கிறது அவங்க நோஸ் வரைக்கும் தான் என்னோடய ஃபிங்கர் கொண்டு போக முடியும். அவங்க நோஸை டச் பண்ணுறது என்னோட லிமிட் கிடையாது, அது தெரியும். ஸோ அதே மாதிரி புரிஞ்சுக்கோங்கடா, எனக்குன்னு ஒரு எத்திக் இருக்குது, நான் எப்பவும் அதை மீறி நடக்கவே மாட்டேன். எனக்கு சில பல ப்ராமிஸோடு தான் நான் அந்த சேனலே ஓப்பன் பண்ணேன். என்ன ஒரு காலகட்டத்துலேயும் கேவலமாக ஒரு கண்டென்ட் போட்டு நான் இதை வந்து ஹைப்புக்கு கொண்டு போனேன் எந்த அவசியமே எனக்கு கிடையாது. அதனால் நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன். எனக்கு பிடிச்சது நம்ம அவங்களோட இப்படி ஒரு லைஃப் வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு இந்த ஸ்டோரிலாம் கொண்டு வரேன், அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி அவங்களோட இருக்கணும் மேக்கப் பண்ண கன்றாவியெல்லாம் கிடையாது. நிஜமாகவே சொல்லணும், நான்லாம் அவரை போய் பார்த்தா ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ண முடியுமா, அதுவே பெரிய விஷயமாக நினச்சிக்குவேன். அவங்கள பார்த்ததே ஹாப்பினஸ், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், இதுதான் என் மைண்ட் செட். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய ஸ்டோரிஸும் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நான் ஒரு காமெடி பீஸ் அப்படிங்கிறத உங்ககிட்ட இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். எனக்கு சென்டிமெண்ட்டும் ஒரு அளவுக்கு வரும், பட் இந்த ரொமான்ஸுங்கிறது எனக்கு அவ்வளவா வராதுடா, என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. அதையும் தாண்டி தான் சொல்லியிருக்கேனே, எனக்கு ஓவராக பேசவும் பிடிக்காது. அவங்களே கேவலப்படுத்திக்கிட்டு கண்டதையும் சொல்லிக்கிட்டு இந்த பிஎல் சுத்தமாக பிடிக்காத விஷயம் எனக்கு. அதனால் அதை திரும்ப ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்காதீங்க. கமெண்டில் கேட்குற செல்லக்குட்டீஸ்க்கும் சொல்லிக்கிறேன். அப்புறம் சேனல் கமெண்ட்ஸை கரெக்டாக போடுங்க. அந்தந்த சேனலில் மாற்றி மாற்றி போட்டு என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுறீங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ரிக்வெஸ்ட் கேட்குறவங்களாம், அக்கா எனக்கு நீங்கள் போடலையே நான் கேட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுற சிஸ்டர்ஸ்க்கு சொல்லிடுறேன். நான் போடுற ரிக்வெஸ்ட்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோரும் 1 மந்த்துக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க. இல்லையா எனக்கு டைம் இருக்கும் 1 வீக்கில், அந்த மாதிரி ஒரு 1 வீக்காவது டைம் வேணும். அதுக்கு இடையில கேட்டால் சத்தியமாக என்னால் போட முடியாது. அதனால் யாராக இருந்தாலும் என்னை கோச்சிக்காதீங்க. ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா ஐ எம் ரியலி சாரி. அப்புறம் இந்த கதைக்கு வருவோம். இது போரிங்காக இருக்குது, திருப்பி ரிப்பீட்டடாக வருது, இல்லை இப்படி கொண்டு போங்கன்னா நான் இந்த ஸ்கிப் பண்ணி நான் எழுதின ஸ்கிரிப்டை விட்டு வேறு மாதிரி இந்த ஸ்டோரியை கொண்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இது கதையே மாறி போயிடும். இந்த மாதிரி நான் நிறையா ஸ்டோரியில் பண்ணி எனக்கு நிறையா பேக் ஃபயர் ஆகிருக்கு. நிறையா என்னோடது வந்துட்டு 100-200க்கு மேலே வியூஸ் போகாத காரணம் அதுதான். ஏன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்குன்னு சொல்ல அந்த கதையை நான் கொஞ்சம் வேகமாக கொண்டு போகிறேன், நான் வேறு மாதிரி கொண்டு போய் அது வேறு மாதிரி கொலாப்ஸ் ஆயிரும். அதுக்கு தான் போகிற போக்கில் ஸ்டோரியை புரிஞ்சுக்கோங்கடா. யாருக்காவது போரிங்காக இருக்குது பிடிக்கல அப்படிங்கிறவங்க கூட பார்க்கலனாலும் ஓகே, எனக்கு வேறு என்ன சொல்கிறது தெரியல. ஏன்னா ஸ்டோரின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டா எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க, அதில் லாஜிக் மிஸ்டேக்லாம் வருதேக்கா நீங்கள் பார்க்கலையா அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கே அது எனக்கு தெரியாமல் நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். ஆனால் நிறைய பேர் வந்து இப்படி மாற்றி கொடுத்துருக்கலாம், அப்படி சொல்கிறான் இப்படி இப்படிங்கிறதுனால இந்த கருத்துக்களையும் நான் எடுத்துக்கிறனால ஒருத்தருக்கு பார்த்து நிறைய பேருக்கு அது வந்துட்டு நல்லா இல்லாத மாதிரி தோணுது. அதனால் சொல்கிறேன், இந்த கதை நல்லா இருக்கா இல்லைங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் பார்க்குற எல்லாரும் சொல்லுங்கடா. அப்படியே கொஞ்சம் லைக்கையும் தட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இதுக்கு மேலே இருக்கல, ஸ்டோரிக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். 3 பாட்டில் தாங்க அடித்ததில் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்க. அவன் பாட்டுக்க அப்படியே அவங்க கிட்ட வரான். அவனுக்கோ உங்களை அடித்தது உங்கள் கண்ணும் அப்படியே ரெட்டாக இருக்கா. கிட்ட வந்து உங்களை உத்து பார்க்குறான். அப்படியே ஒயிட்டாக இருக்கிறீங்க, கண்ணமெல்லாம் ரெட்டாகி அப்படியே அந்த சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்ருக்க. அவன் காலை தூக்கி அப்படியே சோஃபா மேலே வச்சு ஒரு காலை அப்படியே கிட்ட உங்கள் மூஞ்சிக்கு நேராக அவன் மூஞ்சை கொண்டு வர. நீங்கள் அவனை பார்த்து அப்படியே மெதுவாக பின்னாடி அப்படியே உங்கள் முகத்தை நகர்த்துறீங்க. அப்படியே கிட்ட குனிஞ்சு உங்களை உத்து பார்க்க உங்களால் இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற மாதிரி, என்ன உங்கள் இடத்துக்கு போங்க அப்படிங்கிறீங்க. அவனோ எது ஏன் இடமா அப்படிங்கிற பார்க்குறான். ஆமாம், உங்களுக்கு என்ன பிடிக்கல, என் ஸ்மெல் பிடிக்கலன்னு தானே இங்கே வந்து என்னை படுத்துக்க சொன்னீங்க. நானும் அதை தானே கீப் பண்ணிகிட்ருக்கேன். நான் இங்கே படுத்துக்கிறேன், நீங்கள் ஏன் உங்கள் இடத்துல இருக்க மாட்டேங்கிறீங்க? நான் எங்கேயாவது உங்கள் இடத்துக்கு வரேனா? நீங்கள் மட்டும் ஏன் இப்படி வந்து சல்ல பண்ணுறீங்க? போங்கங்க அப்படிங்கிறீங்க. அப்பா வாழ்நாள்லேயே இப்போ தான் வாய் திறந்து பேசியிருக்கீங்க. ஸோ தயாங்கோ அப்படின்னு நக்கலாக சிரிச்சிட்டு, ஸோ இது உன் இடம், அது என் இடம், என் இடத்துக்கு மேடமாக வரமாட்டீங்க, கெட் அப் அப்படிங்கிறான். ஐயோ
எனக்காக தான் எனக்கே வீரம் வரும். அத்தி போத்தா மாதிரி நான் ஏதாவது பேச போய் அது வில்லங்கம்மா எனக்கே பேக் ஃபயர் ஆகுதே அப்படின்னு நீங்கள் பயப்படும் போதே அவனும் கையை பிடிச்சி உங்களை இழுக்க நான் வரமாட்டேன் நீங்கள் நகரத்துக்குள்ளே டப்புன்னு தூக்கி உங்களை அப்படியே பெட்டில் அலாக்கா தூக்கி மலாக்கா போட நீங்களோ எழுந்து ஓடலான்னு பார்த்தா ஏய் பட்ரி அப்படிங்கிறான். இல்லை நான் அப்படிங்க. எப்படியா இருந்தாலும் நாளையிலேருந்து இங்கே தானே படுக்க போகிற, அப்புறம் என்ன இன்னிலேருந்தே படுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை படு அப்படிங்கிறான். அவன் நக்கெல்லாம் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு சொல்ல இங்கே உங்களுக்கோ என்ன நாளையிலேருந்து நான் இங்கே படுக்கணுமா ஏன் அப்படின்னு குழப்பத்தோட அவனை பார்க்க அவனும் உங்களை குருன்னு பார்த்துட்டு ஏய் உனக்கு என்ன சார் டைம் மெமரி லாஸ் ஆடி சும்மாலாம் இனிமேல் நான் ஞாபகப்படுத்திட்டு இருக்க மாட்டேன், இதுதான் லாஸ்ட் புரிஞ்சதா? என்கிட்ட மேடம் என்ன சொன்னீங்க, 4 நாள் டைம் கேட்டிருந்தீங்க, அந்த 4 நாள் இன்னையோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி கண்ணடிச்சிட்டு ஸ்டைலாக சொல்ல உங்களுக்கும் இங்கே அவ்வளோதான் பேஸ்மெண்டெல்லாம் நடங்க எது இவ்வளவு பிரச்சனையிலையும் இவனுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? காலையில் ஆஃபீஸ் போனால் நைட்டு எப்போ வரான்னு கூட தெரில, அம்பட்டு வேலை அங்கே கிடக்கு. நான் இப்போ போய் நானே மொழி பிதுங்கிட்டு இருக்கேன். இவன் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் அவன் பாட்டுக்கு ஈஸியாக எல்லாத்தையும் டீல் பண்ணுறான். இவனுக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இது ஞாபகத்தில் வேறு வச்சுருக்கானா? கடவுளே எனக்கு இது ஞாபகத்திலே இல்லையே. ஐயோ நான் எங்கடா 4 நாள் கேட்டேன், நான் 1 மாதம் கேட்டேன். கஞ்ச பையன் நீ தாண்டா 4 நாள்னு சொல்லிட்டு இப்போ என் மேலே பழி போடுறியா? ஐயோ இவன் மறந்துருப்பான்னு நினச்சேன், கடைசியில் இவன் மறக்காமல் சுற்றிட்டு இருக்கான். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் அப்படியே புலம்பிகிட்டு இருக்க மனசுக்குள்ளேயே உங்கள் மனசாச்சியோ அவன் தான் உன்னை கொடுமைப்படுத்துறதே ஃபுல் டைம் ஜாபாக பார்த்துட்ருக்கான், அவன் எப்படி இதெல்லாம் மறப்பான்? அவனுக்கு இதெல்லாம் ஒரு சான்ஸு இல்லை. சரி நாளைக்கு தானே அதுக்கெல்லாம் எதையாவது ஏற்பாடு பண்ணிடலாம், புதுசாக ஒரு காரணத்தை. இப்போதைக்கு எதுவும் பண்ண மாட்டான் அப்பா அப்படின்ட்டு அப்படியே அந்த கட்டில் ஓரத்தில் குறுக்கிக்கிட்டு மெதுவாக நீங்கள் படுத்துருக்கீங்க. நீங்கள் ஒரு நினப்பில் இருக்கீங்க, பட் சாரோ அவன் நீங்கள் நினைக்கிறதுக்கெலாம் ஆப்போசிட்டால் இருப்பான். பொத்துன்னு கட்டில் விழுந்தவன் அப்படியே உங்களை இழுத்து ஹக் பண்ண இங்கே உங்களுக்கும் பல ரசாயன மாற்றம் அப்படியே உங்களோட வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்க உங்களால் படுக்க முடியல. பிகாஸ் தயங்கோட மூச்சு காற்று உங்கள் கழுத்தில் அப்படியே உரச ஒரு மாதிரி குறுன்னு இருக்கு. நீங்கள் அப்படியே நெளிய ஹே என்னடி சும்மா பாம்பை பிடிச்சி உள்ள விட்ட மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்க, சும்மா நெளியாமல் படுக்கிறியா? நீ இப்படியே நெளிஞ்சிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் பொறுப்பில்லை எக்கத்துப்பா ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிறான். அவன் அப்படி சொன்னதான் அதே நாளைக்குன்னு சொன்னதை இன்றைக்கி முடிச்சிட்டு போகிறான் அப்படிங்கிற பீதியில் அப்படியே கப்சுப்புன்னு அமைதியாகிடுறீங்க. தயாங்கோ என்னாச்சு இவன் இருக்காளா இல்லையா, திடீர்னு என்னமோ அப்படி நிசப்தமாகிடுச்சு, ஓவர் சைலண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு நறுக்குன்னு பிடிச்சி உங்கள் கையை கிள்ளி விட்டுறான். உங்களுக்கும் வழி தாங்கல சைக்கோ அப்படின்னு பட்டுன்னு ஒரு அடி கையில் வைக்கா அவனும் ஏய் அப்படிங்கிறான். இப்போ என்ன நீங்கள் மட்டும் கிள்ளி விட்டீங்க வலிக்குது எனக்கு அப்படிங்கிறீங்க. ஓ நான் என்ன பண்ணுறது, சத்தமே இல்லாமல் இருந்தால் உயிர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எதை அட பாவி பயலு, ஆனால் அவன் கூட இருக்கிறதுக்கெல்லாம் உயிர் இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயந்தான் அப்படின்னு மனசுக்கு நினச்சிட்டு ஏன் செத்துட்டேன்னு நினச்சிங்களோ அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை மயங்கிட்டேன்னு நினச்சேன், பிகாஸ் அதேபடி நான் கொல்லாமல் நீ சாவ அப்படிங்கிறான். அடக்ராதக்கா சரியான சைக்கோ கில்லராக இருப்பான் போல். அப்போது இவன் கையால் தான் எனக்கு சாவன்னு சொல்லாமல் சொல்கிறானா? அப்போனா இவன் என்னை கொல்ல தான் கல்யாணமே பண்ணானா? கடவுளே இருக்கிற தலைவலியில் இது வேறு அப்படின்னு உங்களுக்கு தலை இப்போ வலிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசல, தாங்க எதுவும் பண்ணல, நீங்கள் அப்படியே அமைதியாக படுத்துருக்கா. உங்களுக்கே உங்களே அறியாமல் தூக்கம் வந்துச்சு, சும்மா டயர்டு இல்லை, ஸோ நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ தாங்க அப்படியே உங்களை திருப்பி படுக்க வைக்கிறான். உங்கள் ஃபேஸ் அப்படியே பார்த்துட்ருக்கான். உங்கள் கன்னத்தில் அப்படியே மெதுவாக கையை வச்சு அவன் அடித்தான்ல அதை அப்படியே தடவி பார்க்க நீங்கள் அப்படின்னு லைட்டாக அப்படியே சினுங்குறீங்க. அவனும் சாரிடி அப்படின்னு அவன் வாயிலேருந்து முறையாக உங்ககிட்ட சாரி கேட்குறான். பட் அதை கேட்க தான் நீங்கள் தூக்கத்தில் இருக்கீங்களே, அதை கேட்கவே இல்லை. அதான் நீங்கள் அவன்கிட்ட எதிர்பார்க்குறதும் இல்லை. பட் தேங்காய் அப்படியே பார்த்துட்டு உன்னை நான் கேர் பண்ணதில்லை, லவ் பண்ணுறேங்கிற மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிட்டதில்லை, உங்ககிட்ட ஒரு அன்பாக ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை, ஏன் மனுஷியாக கூட உன்னை நான் மொத்தத்தில் மதித்ததும் இல்லை நடத்துனதும் இல்லை. ஆனாலும் நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு என் கூட இருக்கேடி, இதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்ககிட்ட அவன் ஃபால் ஆனதை பற்றி பேசிகிட்டு இருக்கான். பட் கேட்க தான் நீங்கள் முழிச்சிட்டு இல்லை, தூங்கிட்டு இருக்கீங்க. சரி தயாங் காலையில் எழுந்ததுமே உங்களை தான் அந்த ரூம் ஃபுல்லாக தேடியிருப்பான். அங்கேயே நின்று ஹிரான்னு கத்தியிருப்பான்.
எங்கே போனா ஒரு வேளை கீழே ரெடி ஆகிட்டாலுன்னு தான் கீழே வந்து ஹீரான்னு ஃபஸ்ட்டு அவன் தான் கத்த ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் வீட்டில் உள்ள எல்லோரும் வந்து அவள் இங்கே இல்லை அங்கே இல்லைன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவனே சாரி அது மீட்டிங் இருக்குன்னு காலையில் கிளம்பி போனான் மறந்துட்டேன் அப்படின்னு அவங்க கிட்டலாம் ஒரு கப்ஸா விட்டுட்டு தான் அப்படியே மேலே வரும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் லொக்கேஷனை ட்ராக்லாம் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் ஹாஸ்பிட்டலாக இந்த நேரத்தில் அப்படின்னு அதையும் அவனோட ஆளுங்களை வச்சு ஏன் போனீங்க என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் சார் எடுத்துகிட்டு தான் சிஸ்டத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துருப்பாரு. பிகாஸ் பக்கத்தில் தானே இருந்தேன் எழுப்பி சொல்லிட்டு போகிறேன் என்ன அவனுக்கு ஏன் நான் கூட வரமாட்டேன்னு சொன்னனா அப்படிங்கிற மாதிரி கோவம் தான் அவனுக்கு. நீங்கள் சொல்லலை ப்ளஸ் அவனை கூப்பிடல எதுலேயுமே அவனை நீங்கள் ஒரு ஹஸ்பண்டாக இன்வால்வ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்கிற வருத்தம் அதை எப்படி காட்டுறதுன்னு தெரில. செம்ம காட்டில் சிஸ்டத்தை போட்டு நோண்டிகிட்டு இருந்திருப்பான். அப்போ ஜிமினோ என்னாச்சு அந்த பிள்ளையை காணோம் இவன் ஏதாவது தேடுறானா நமக்கு என்னன்னு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பான். பிகாஸ் ஜிம்மினுக்கு கூட தெரிஞ்சிருக்காது தயாங் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க கண்டுபிடிச்சிட்டான் எல்லாத்தையும் அப்படின்லாம். ஸோ அதெல்லாம் அப்படியே நினச்சிட்டு தயாங்கள ஹேய் உனக்கு என்ன அவ்வளோ திமிரு என்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு உனக்கு என்னவா இன்னொரு தடவை என்கிட்ட சொல்லாமல் எங்கேயாவது நீ கிளம்பி பாரு கொன்னுட வேண்டியவன கொன்னுடுவேன் அப்படின்ட்டு அவன் மிரட்டிகிட்டு இருக்க அந்த சத்தம் மட்டும் உங்கள் காதில் அந்த தூக்கத்தில் கூட கேட்குது. ஸோ நீங்களோ கனவுல கூட மிரட்டுறான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே அப்படியே திரும்பி படுக்க இதை கேட்டு தயாக்க சிரிப்பு வந்தது. நீங்கள் க்யூட்டாக சொல்லிட்டு ஏன்டா மிரட்டுற அப்படிங்கிற பயந்து உங்கள் மூஞ்சி போகிற போக்கெல்லாம் பார்த்தா அவனுக்கு சிரிப்பு வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்க அப்படின்னு நீங்கள் திணற படுறி அப்படிங்கிறான். அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படின்ட்டு நீங்களும் அவனுக்குள்ளே அப்படியே அடங்கி போகிறீங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க. அப்போ கூட உங்கள் மைண்டில் இதில் ஒன்றும் குறைச்சில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே ஜேகேவோ அவனோட டெக்ஸ்டைல் சிட்டியில் அப்படியே வந்துட்டு சுற்றி எல்லா பக்கத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வரான். ஏன்னா அங்கே எந்த ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு தப்பு நடக்கக்கூடாது. சின்னதாக ஒரு டவுட் அவனுக்கு வந்தாலுமே கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிப்பான். வேலையை ஒழுங்காக பார்க்க சொல்கிறான் அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ ஸ்கேனர் மாதிரி தான் கண்ணை வச்சு எல்லாத்தையும் எல்லாம் ஒழுங்காக பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வரான். அப்போது சடனாக ஒரு இடத்துல நிற்க அவன் பின்னாடி வந்த அவனோட ஆளுங்களும் என்னாச்சு பாஸ் நின்ட்டாரு என்ன இங்கே எதுவும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. அவனும் அப்படியே ஒரு அவனுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற பிள்ளைய குறுன்னு பார்த்துட்டு ஹேய் அப்படிங்கிறான் சொடக்கு போட்டு. அந்த பொண்ணு அப்படியே அவனை பார்க்க கம் டு மை ரூம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போக அவளோ ட்ரெஸ் பார்க்குற மாதிரி அவனை தான் குறுன்னு பார்த்துட்டு இருந்துப்பா. ஸோ அப்படியே இன்னும் ட்ரெஸ்ஸே பார்த்துட்டுருக்க பின்னாடி நின்றுட்டு இருந்தான் அவன் பாடி கார்ட்ஸ் 2 பேர் வந்து மேடம் அப்படின்னு கூப்பிட இவனுங்க வேறு அப்படின்ட்டு அவ்வளோ ஹே அப்படின்னு சிரிச்சு நிற்க சார் உங்களை தான் வர சொல்லிட்டு போகிறாரு. அது எனக்கு தெரியும்டா வெண்ணைங்களா எனக்கெல்லாம் காதை கேட்காது இவனுங்க வேற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவ்வளோ ரூமுக்கு போக இவனுங்களுக்கு தான் ஆச்சரியம் என்னோட இது நம்ம பாஸா பொம்பளை பிள்ளைங்க பக்கமே போக மாட்டாரே ஸ்டாஃபாக இருந்தால் கூட ஏதாவது தப்புன்னா சொல்கிறதுக்கு தான் அதுவும் நம்மளை வச்சு தான் சொல்ல வைப்பார். எதுவுமே அவ்வளோவா பேசக்கூட மாட்டார். இவர் ஒரு பொண்ணுக்கிட்ட நின்று பேசுகிறதா ஆச்சரியமாக இருக்கே இன்னொருத்தம் சொல்லலாம் இன்னொருத்த இது நமக்கு தேவையே இல்லை தானி அவர் ஏதோ பண்ணிட்டு போகிறாரு நம்ம வேலையை பார்ப்போம் இல்லாட்டி வேலையை விட்டு தூக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சரி காசிப் பேசாதீங்க அப்படின்னு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. இங்கே தாராவோ அப்படியே அப்பாடா கூப்பிட்டான் ஒரு வழியாக அப்படின்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு உள்ளே வர அப்படியே ஜேகேவோ ஸ்டைலாக அந்த சேரில் உட்காந்து சாஞ்சு உட்காந்து அவளை அப்படியே உருன்னு பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோ அவனுக்கு முன்னாடி வந்து கையை கட்டிட்டு நின்றுட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி அவளும் தனாவட்டாக பார்த்துட்ருக்க இல்லை 1 வீக்காக நானும் பார்த்துட்ருக்கேன் நீ எதுக்கு என் பீரியடே ஃபாலோ பண்ணிட்டு தெரிஞ்சிட்ருக்க வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறான். ஸோ நான் உங்களை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அப்பாடா ஈஸியாக போச்சு. நான் கூட இந்த எல்கேஜி பாப்பாவுக்கு எதுவுமே தெரியாது போலன்னு நினச்சேனே அப்படின்னு அவ பாட்டுக்கா பேசா இங்கே ஜேகேக்கோ அடி பாவி எதை நான் எல்கேஜி பாப்பாவா என்னை பார்த்தா இங்கே எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இதுக்கு முன்னாடி தைரியமாக நின்று பேசுறது இல்லாமல் இந்த சுண்டலுக்கு எவ்வளோ கொழுப்பு எவ்வளோ வாய் அப்படின்ட்டு அவனும் அது தெரியாமலோ இப்போ நான் கேள்வி கேட்டுட்ருக்கேன் தெரிஞ்சதுனால தான் கொஷின் பண்ணுறேன். ஸோ எதுக்கு இதை பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறான். அப்பாடா அப்புறம் என்ன உட்காந்து பேசலாமா ரொம்ப நேரம் நின்று கால் வலிக்குது நான் கூட உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தானே தெரியுது நான் எப்படி உங்களை ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி நீங்களே என்னை பார்த்துருக்கீங்கன்னு. இது தெரிஞ்சிருந்தா ஒளிஞ்சு நின்று சைட் அடிச்சிருக்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு பார்த்தேன்னு கேட்டிங்களா அதுக்கான பதில் பிகாஸ் ஐ லவ் யூ அப்படின்னு டக்குன்னு போட்டு உடச்சிட்றா. ஃபஸ்ட் சொன்ன நிமிஷம் இவனுக்கு இங்கே ஹார்ட்லாம் படப்படன்னு துடிக்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அதெல்லாம் ஓரம் கட்டி நம்ம ஏன் இவளுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அப்படியே கோவமாக அப்படியே மூஞ்சி வச்சுட்டு என்ன இருந்தாலும் உனக்கு ரொம்ப திமிரடி எவ்வளோ தைரியமாக ஒரு ஆம்பளை கிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிற அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங் அப்படின்னு கத்துறான். இப்போ தானே சொன்னீங்க அதுக்குள்ளே ஏன் கத்துறீங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு
நீங்கள் உடனே பதில் சொல்லணும்னா எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது. பட் ஐ ஃபால் வித் யூ. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹே யூ மிஸ் அப்படின்னு அவன் பேர் தெரியாமல் முழிக்க சாரா சாரா அப்படிங்கிறா. அவனும் முறைச்சிட்டு யாருன்னே தெரியாத ஒருத்தவன் கிட்ட வந்து பேச அப்படின்னு அவன் முடிக்கவே இல்லை. வெக்கமே இல்லையே அப்படின்னு அவன் முடிக்கிறா சென்டென்ஸை. அவனுக்கும் இங்கே தலையில் அடிச்சுக்காது குறையா. யாரடி நீ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அவளும் அசராமல் அவனை குறுன்னு பார்த்துட்டு இருக்க. அவனும் அப்படியே கண்ணில் அந்த கோபத்தை காமிச்சு என்ன மிரட்டினாலும் அடங்க மாட்டா போல அப்படின்ட்டு ஏய் இங்கே பார் அப்படின்னு அவனும் நக்கலாக அவளை பசிச்சுட்டு உன்னோட ஐடியாலாம் ஓகே தான், நல்லா இருக்குது ஃபாலோ பண்ணி லவ் சொல்கிறதெல்லாம். பட் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். ஒரு நிமிஷம் சடனாக அப்படியே ஷாக் ஆகிட்டு சாராவா அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஏய் அப்படின்னு அவன் அப்படியே பார்க்க பின்ன என்ன பாஸ் செம்ம காமெடி. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு சின்ன பிள்ளையை ஏமாத்துற மாதிரி என்னட்ட போய் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிகிட்டு இருக்கீங்க. பாருங்கள் பாஸ், உங்களை எப்போ நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சனோ அப்போவே நீங்கள் யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஏதோ ஒரு அளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டேன். அதில் மெயின் டீட்டெயிலாக உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கிறத தான் நான் கலெக்ட் பண்ணது. அப்படியே எனக்கு தெரிஞ்ச சுற்று வட்டாரம் எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, ஸோ நீங்கள் கமிட்டடும் இல்லை, உங்களுக்கு பொண்ணும் வீட்டில் பார்க்கல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் லவ்வே சொன்னேன். அப்படி ஒன்றும் பார்த்தவன் மேலெல்லாம் லவ் பண்ணுற அளவுக்கு கேவலமான பொண்ணு ஒன்றும் நான் இல்லை. இப்படி ஒரு கேவலமான காமெடி பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லி வாயமில்ல. அவனும் சொன்ன நம்ப மாட்டல அப்படின்ட்டு டக்குன்னு அவனோட ட்ராயர் திறந்து அதுலேருந்து சில ஃபோட்டோஸ் எடுத்து அப்படியே டப்புன்னு போடுறான் அந்த டேபிளில். என்ன எதையோ போடுறான், ஒரு வேளை உண்மையிலே கல்யாணம் ஆயிருக்குமோ கடவுளே அப்படின்னு அவளுக்கு கையெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சிட்டு அது என்ன ஃபோட்டோ அப்படின்னு எடுத்து பார்க்க அதில் அவனும் இன்னொரு பொண்ணும் அப்படியே பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ தான். ஸோ மேரேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்ததுமே இன்னும் சாரா சத்தமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அவனும் இருட்டாடா ஏய் அப்படின்னு கத்துறான். ஓகே சிரிப்பை வேற கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் இன்னும் பச்சை பிள்ளையாகவே இருக்கீங்களே, உங்களுக்கு நான் எல்கேஜின்னு கரெக்டான பேர் தான் வச்சுருக்கேன். இங்கே பாரு நான் சொல்கிறது அப்படின்னு நான் ஆரம்பிக்க பாஸ் மறுபடியும் பொய்க்கு மேலே போய் சொல்லவே வேணாம். நான் கூட ஃபோட்டோஸ்னு எடுத்து போட்டதும் ஏதோ அங்கே பர்சனல் ப்ரைவசி ஃபோட்டோ போல் போச்சு. இன்னொருத்தவளோட ஆளை நம்ம ஆட்டையை போட பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு செகண்ட் ஒரு குற்ற உணர்ச்சி லைட்டாக வந்துச்சு. பட் இந்த ஃபோட்டோஸ் பார்த்ததும் எனக்கு அதெல்லாம் பறந்து போச்சு. இது என்ன காமெடி? இப்போல்லாம் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. நான் கூட உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ஃபோட்டோஸ் இதே மாதிரி ரெடி பண்ணி கொண்டாந்து உங்ககிட்டே தட்டுமா? எந்த காலத்தில் இருக்கீங்க பாஸ்? எல்கேஜி, சரியான எல்கேஜி அப்படிங்க. இங்கே ஜேகேக்கோ செம்ம கண்டது. இல்லை லிசன் அப்படின்னு அவன் எதோ வளர அவள் எதையுமே காதில் வாங்குற மாதிரி இல்லை. ஓகே ஆல்ரெடி எனக்கு டைம் ஆச்சு, அவங்க காமெடி சென்ஸுக்கு வேறு வேலையே இல்லை. அப்புறம் உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத உடனே சொல்ல வேணாம், யோசிச்சு பொறுமையாக உங்களோட பதிலை சொல்லுங்கள். பட் நல்ல பதிலாக சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இப்படி சில்லியாக வேலையெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்ட்டு அவன் என்ன பேசுனான் எதையுமே காதில் வாங்காமல் சாராக்கு ஆக்சுவலி டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கடை ஓட ஆரம்பிச்சிடான். அப்படின்ட்டு எழுந்து நின்றுவனும் டொம்முன்னு அந்த டேபிளில் ஓங்கி குத்துறான். இந்த ஃபோட்டோஸ் அப்படியே உத்து பார்க்குறான். பார்த்துட்டு யாரடி நீ அப்படின்ட்டு அப்படியே போன சாராவையும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தான் இருக்கா. எதுக்கு விளையாட்டாக பண்ணுறாளா இல்லை சீரியஸாக சொல்லிட்டாளேறாளா ஒன்றும் புரியலையே. ஆனால் நான் ஏன் வைக்கிட்ட அமைதியாக போகிறேன், என்னாலுக்கே டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியல அப்படின்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அவன் கண் அந்த ஃபோட்டோஸை பார்க்குது. அதை அப்படியே கையில் எடுத்து பார்க்குறான். அந்த ஃபோட்டோ ஒன்றும் சாதாரணமாலாம் இல்லை, 2 பேர் கை கோத்து நிற்கிற மாதிரி இருக்குது. அதில் கல்யாணம் ஆனப்போ அந்த உடனே எடுத்த ஃபோட்டோ அது. ஸோ அதை அப்படியே சீக்கி பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் மனசில் இவ்வளோ க்ளோஸாக ஒரு பொண்ணோட நிற்கிறேன், அப்போ கூட இந்த லூஸு அதை நம்ப மாட்டேன்னு அதே என்கிட்ட வேற சொல்லிட்டு போகிறான். அவனுக்கு அதை நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் சாராவோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் 1000 ஃபோட்டோ கொண்டு வந்தாலும் நான் நம்ப மாட்டேன். எனக்கு என்னமோ தெரில, உங்களை எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி என்னையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுது. இப்படிலாம் என்கிட்ட பொய்யா எதையும் சொல்லாதீங்க, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, என்றைக்குமே நீங்கள் எனக்கு தான் அப்படின்லாம் கொஞ்சம் டைலாக்ஸ் அடிச்சிருப்பா. ஸோ அதெல்லாம் நினச்ச ஜேகேக்கோ இவன் எப்படி யாருன்னே தெரியாத என்ன இவ்வளோ நம்புறா அப்படின்னு நினைக்க அவனால் அதை என்ன சொல்கிறது, அதை ஏற்றுக்கவே முடியல. பிகாஸ் அவனால் சாராவோட லவ் கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. அவன் அதுக்கு ஒத்தும் போக மாட்டான். ஸோ அவனும் இல்லை
இதெல்லாம் நடக்காது. உன்னை நான் மறுபடியும் மீட் பண்ணவே கூடாது. எப்படி உன்கிட்டேருந்து தள்ளி இருக்கணும்னு தான் இனிமேல் யோசிக்கணும். இவளை பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்லாம் இங்கே ஜேகே நினச்சிட்டு இருக்கான். இப்போது இங்கே நீங்கள் ஆஃபீஸில் அவங்க வேலையை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவங்க பிஏ டீனா வெளியிலேருந்து எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு பர்மிஷன் கேட்குறா. எஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பயும் உங்கள் லேப்டாப்பில் உங்கள் வேலையை தான் பார்த்துட்ருக்கீங்க. வந்தவ ஒரு கவரோடு வந்து மேம் அப்படின்னு உங்களை கூப்பிட அப்படின்னு இப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. என்ன டீனா அப்படிங்கிறீங்க. அவ்வளோ மேம் இது உங்களுக்காக பார்சல் வந்திருக்கு, அதனால் இதில் எந்த டீட்டெயில்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் நீட்டா. என்னது மேம் பர்சனலாக நினைக்கிறேன் அப்படிங்கிறா. யார் வந்து கொடுத்தா அப்படின்னு கேட்குறீங்க. தெரியல மேம், ஒருத்தர் வந்து கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், மற்றபடி வேறு எந்த டீட்டெயில்ஸும் தெரியல அப்படிங்கிறா. ஓ அப்படின்னு நீங்கள் அப்படியே உங்கள் ஊர் இல்லை அப்படியே தேய்ச்சிட்டு யாராக இருக்கும், யார் அமைச்சிருப்பா அப்படின்னு ஏதோ பாவமாக இருக்குமோ மேம் அப்படிங்கிறா. பாவமாலாம் தெரில, எனக்கு பாவம் வைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் செலிபிரிட்டிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டு யார் கொடுத்துருப்பா, சரி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு டீனா பயந்துக்கிறா. மேம் அப்படின்னு ஒன்றும் இருக்காது அமைதியாக இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அந்த பாக்ஸை கவர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. உள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணால் பார்த்து டீனா ஹேன்னு நிற்கிறா. நீங்களும் அதே ஆச்சரியம் தான், பட் பெருசாக ஒன்றும் கிடைக்கல. பிகாஸ் நீங்களும் கொஞ்சம் வசதியானவங்கனால அதில் இருக்கிறது ஒரு காஸ்ட்லி சாரீ. அது வந்து ஒரு நெட்டேடு, பட் ரொம்ப வந்துட்டு நெட் இல்லை, டிரான்ஸ்பரண்ட் அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்குது. அதில் வந்துட்டு நல்லா ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கு, பார்க்கவே செம்மையாக இருக்குது. பார்த்தா அந்த ஸ்டோன் வந்து டைமண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ காஸ்ட்லியான சாரீ யார் எனக்கு அனுப்பியிருப்பா? ஹே, ஒரு வேலை ஜேகே அண்ணா வேலையாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டேன். எதுக்கு, ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படியே அந்த சாரீ பாக்ஸ் எடுக்க, அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இது என்ன இன்னொரு பாக்ஸ் அப்படின்னு அதையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சாரீக்கு மேட்சாக ஜுவல்ஸு டைமண்ட்லே. ஸோ செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அண்ணனா இருக்குமோ, அவர்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, ஏன் யாருக்கிட்டேயும் கொடுத்து விடணும், நான் எதுக்கு இப்போ ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அப்படியே டீனா அப்படின்னு நிமிடுறீங்க. அவள் எங்கே இந்த உலகத்தில் இருக்கா, அவள் அந்த சாரீ ஜுவல்ஸை பார்த்ததுமே கனவு உலகத்தில் அந்த சாரீ ஜுவல்ஸோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஸோ நீங்களோ இது வேறையா அப்படின்ட்டு ஹே டீனா அப்படின்னு அவளை ஒழுக்க யா மேடம், எஸ் மேடம் அப்படிங்கிறா. அவகிட்ட இதை யார் கொடுத்தா, யாராக இருக்கும் அப்படின்னு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு வாய் இருக்கிறதுக்குள்ள உங்கள் ஃபோன் கால் வருது அப்படின்ட்டு ஃபோனை பார்த்தா வேறு யார், நம்ம தயாங்க தான். அதே இவரா அப்படின்னு பார்சலையும் பார்க்குறீங்க, ஃபோனையும் பார்க்குறீங்க. அட்டன் பண்ணலாட்டு வேறு ஏதாவது சொல்லுவார். டக்குன்னு அட்டன் பண்ணி ஹலோ அப்படிங்கிறீங்க. ஹலோ அப்படின்னு அவனும் நான் பண்ண பார்சல் வந்துச்சா அப்படிங்க. இப்போ உங்களுக்கு ஏக பக்கத்துக்கு ஹார்ட் ரைஸ் ஆகுது. என்ன இவரா, இவர் எதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. ஹலோ உன்னை தான் அப்படிங்கிறான். வந்துச்சுங்க இப்போ தான். பார்த்தியா? பார்த்துட்ருக்கு. ஓகே, அதை வியோ பண்ணிக்கோ, நைட்டுக்கு ரெடியாக இரு அப்படின்னு அவன் பாட்டுக்க சர்வசாதாரணமாக சொல்ல இங்கே உங்களுக்கு தான் ஏக பக்கத்துக்கு பிபி எகுறுது. அவன் கேட்டதுக்கு என்னமோ அவன் பக்கத்தில் இருக்க மாதிரி நீங்கள் தலையாட்டிகிட்டு இருக்கீங்க ஒன்று. அவனுக்கு எப்படி அது தெரியும் ஃபோனில் இருக்கனால. ஸோ அவனும் ஏய் ஒன்று தான் கேட்குறேன், காது கேட்குதா, சொன்னது புரிஞ்சிச்சா அப்படின்னு அவன் அப்படியே கத்த. கேட்டுச்சுங்க, சரிங்க அப்படிங்கிறீங்க. ரைட், ஆமாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். அது வந்து டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ஈவினிங் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிரு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கா ஃபோன் கால் கட் பண்ண. கிராதக்கா ஆனே மூஞ்சி பாரு, எவனோட வேலையில் மட்டும் கரெக்டாக இருப்பான் இடியட் அப்படின்னு வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்க. டேனா இல்லை, எப்போ நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னீங்களோ அந்த நிமிஷமே அவள் கிளம்பியிருப்பா. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கனால அப்படின்ட்டு அப்படியே சேரில் உட்காந்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் எங்கே வேலையே பார்க்க முடியல. நைட்டு என்ன நடக்கும், எப்படி வந்துட்டு தப்பிக்கிறது, மூளை எதோ யோசித்தாலும் கடைசியில் ஏதோ 0 தான், நமக்கு ஒரு ஐடியாவும் வரல. ஸோ அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க விட்டத்தை பார்த்துட்டு. 4 மணிக்கெலாம் இதுக்கு மேலே இங்கேருந்து என்ன பண்ணுறது, வீட்டுக்காச்சும் போய் ஏதாவது ஐடியா பண்ணுவோம் அப்படின்ட்டு கிளம்பிடுறீங்க. வீட்டுக்கு அப்படியே வரும்போது அங்கே கேர்ள்ஸ், அதாவது உங்கள் மாமியார், ஜிமினோட அம்மா, அப்புறம் சாரா, தாரான்னு எல்லாம் உட்காந்து கதை அடிச்சிட்ருக்காங்க. நீங்களோ அதே இங்கே வேறு ஒரு செக் போஸ்ட் இருக்கா, இந்த பேரிகேட்டை எப்படி நான் தாண்டி போகிறது அப்படின்ட்டு கையில் இருக்க பேக்கோட உள்ளே வரீங்க. காஸ் உட்காந்துருக்கிறது யார், சாராவாச்சே, கண்டிப்பாக ஏதாவது வம்பிழுப்பா. ஐயோ இது என்ன பேக்குன்னு கேட்டால் உள்ளதெல்லாம் பார்த்தா எதுக்கு ஏன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ ஒரு நிமிஷம் அப்படியே நின்று யோசிச்சுட்டு வேறு வழி இல்லை அப்படின்ட்டு உள்ளே வரீங்க. அதுக்கேற்ற மாதிரியே உங்கள் அத்தை பார்த்துட்டு வாம்மா என்ன எனக்கு கொஞ்சம் நேரமாக வந்துட்டேன், அது டயர்டாக இருந்துச்சு, பரவாயில்லம்மா, சரி சரி வா உனக்கு நான் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு அவங்க கூப்பிட்டு அப்படியே உட்கார வைக்கா. நீங்கள் அவங்க எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறீங்க. ஜிம்மி நம்ம
பரவாயில்லடா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? பின்ன எவ்வளோ வேலை, எவ்வளோ பார்த்தாலும் ஆனால் அந்த மூஞ்சில் உள்ள சின்ன ஸ்மைல் மட்டும் உனக்கு போகவே மாட்டேங்குது. உன் மூஞ்சில் அதாண்டா லட்சணமாக இருக்குது அப்படின்னு அவங்க கடாக்கெலாம் எடுக்கிறாங்க. ஐயோ அத்தை, அப்போ எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு தாரா வம்பிருக்கிறா. நீயும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்க. நீங்களோ ஐயோ இப்படியே விட்டால் அப்படியே ஓடிடுவேனே, என்ன வேற உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்க. கரெக்டாக அதை கண்டுபிடிச்ச மாதிரியே சாரா, என்ன அண்ணி கையில் பேகு, என்ன மேட்ரு அப்படின்னு ஆரம்பிக்கிறா. போச்சுடா, இந்த பிசாசு கண்ணில் பட்டுருச்சா, இனி உருப்பிட்ட மாதிரி தான். நான் நீ கேட்டால் பதிலே காணோம். பார்சல்லாம் பலமாக இருக்குது. யார் வாங்கி கொடுத்தா? வேறு யார், உங்கள் அண்ணன் தான். அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. வேணா பாரு அப்படின்னு நின்றுட்ட. இல்லை நீ பரவாயில்ல இருக்கட்டும். அண்ணன் வாங்கி கொடுத்தாரா? அப்போது நீங்கள் கூட போகலையா ஷாப்பிங்? அண்ணன் உங்களை கூட்டிகிட்டு போகலையா? இல்லைம்மா, அவர் தான் வாங்கி கொடுத்தார். ஆஹா, ஏன் திடீர்னு என்ன அப்படின்ட்டு அவள் அடுத்தடுத்த கேட்க உங்களுக்கும் இங்கே ஐயோ என்னத்த சொல்கிறது, இந்த குட்டி சாத்தா பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேங்குதுங்கிற மாதிரி நீங்கள் திருத்தன்னு முழிக்க தாராவோ அவள் ஏதோ சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழிச்சிட்ருக்கா. அப்போ அண்ணா ஏதோ ஸ்பெஷலாக கிஃப்ட் பண்ணிப்பான் போல், இந்த லூஸு வேறு அப்படின்னு நினைக்கும் போதே கரெக்டாக அவங்க அத்தை வந்துட்டு காஃபியை கையில் கொடுத்துட்டு, ஏய் சும்மா இருக்க மாட்டா எருமை அப்படின்னு மண்டையில் ஒரு கொட்டு அம்மா அப்படின்னு. அவள் கிடக்காமா, காஃபி குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடு, தானே வாங்கி கொடுத்தான். சரி, அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கியிருப்பான். நீ எதுவும் யாருக்கும் காட்டலாம் வேணாடா, இது உனக்காக உன் புருஷன் வாங்கி கொடுத்தது. உங்களுக்கும் அதே ஃபீல் தான். அவனாக வாங்கி கொடுத்துருக்கான். அதுவும் அவ்வளோ இதாக இருந்துச்சுல்ல பார்த்தது, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அவன் சொன்ன காரணம் தான் கொஞ்சம் வலிக்குது. ஸோ உங்களுக்கு அவன் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டுங்கனால அதை அப்படியே நீங்கள் ஹாப்பியாக தான் பார்த்துக்கிறீங்க. ஸோ உங்கள் மாமியாரோ அவள் கிடக்கா பைத்தியக்காரி, இப்படி தான் ஏதாவது கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பா, அந்த லூஸை நாங்கள் சமாளிச்சுக்கிறோம், நீ போம்மா அப்படிங்கிறாங்க. எம்மா தாயே, ஏதோ ஒரு ரெண்டாவது பொண்ணு ஒரு பைத்தியங்கிறத நீயே ஒத்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தாராவும் வர இங்கே சாராவும் அம்மா அப்படின்ட்டு சினுங்குறா அவங்க அம்மாவோ. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் கதை என்ன டெய்லியும் ஒரு பேக்கோட வரியே, என்ன அவளாவது ஒரு பேக்கோட வந்தா, அதுக்கே இப்போ இவ்வளோ குறுக்கு விசாரணை பண்ண நீ டெய்லியும் ஒரு பேக்கோட வரியே, அது என்ன கதை அப்படின்னு கேட்க, எதை டெய்லி ஒரு பேக்கா, டெய்லி ஷாப்பிங்கா, பர்ச்சேஸா, ஏய் என்னடி அப்படின்னு தாராவும் சேர்ந்து கேட்க, இந்த லூசு குந்தாணி வேற கொத்து விட்றாளே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது காலேஜ் பேக் தான், நீ எதையோ பார்த்துட்டு உளறிட்டு இருக்க. எது நானா அப்படிங்க? இல்லைம்மா, சம்திங் ராங், டெய்லி ஷாப்பிங்கா, என்னடி என்ன கவர் என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்லாம் தாரா போட்டு சாராவை உழுக்க. சாராவோ பூடி எருமை அப்படின்னு அடிச்சுட்டு ஓட, டீ கொய்யால ஏ குரங்கு குட்டி, ஒரு அக்கான மரியாதை இருக்கா, அடிச்சுட்டு போகிறா பாருமா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அதோட விடாமா தாராவோ அப்படி சாராவை துரத்திட்டு வர. சாரா போயிட்டா பான்னு கதவை சாத்திட்டு, யாருக்கும் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் பொடி அப்படின்ட்டு பெட்டில் வந்து தொப்புன்னு விழுந்தாலும், பட் அவருக்கு மட்டும் எவருக்கு மட்டும் அப்படின்னு அவன் மனசாட்சியாக அவளை கவுண்ட் கொடுக்க, ஏன் அவருக்கு மட்டும்தான் அப்படின்னு அவ்வளோ இங்கே கற்பனை உலகத்தில் சிரிச்சிட்ருக்கா. இப்போது இவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்தா அவங்க அத்தையோட மூஞ்சு அப்படியே லைட்டாக டல்லாகுது. அப்படியே ஒரு யோசனையிலே வந்து ஜிமின் அம்மா பக்கத்தில் உட்கார. அவங்களும் என்ன இவ்வளோ நேரம் பிள்ளைங்க மருமகன்னு எல்லாரோடையும் சந்தோஷமாக இருந்தீங்க, திடீர்னு ஏன் அண்ணி உங்கள் மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது? அது ஒன்றும் இல்லை, தயாங்க பற்றி தான் தெரியுமே, சரியான சிடுமூஞ்சி, எல்லாத்தையும் எரிஞ்சு விழுக்குவான், ஆனால் அவன் விஷயத்தில் கரெக்டாக இருப்பான். அப்படி இருந்தும் இந்த பொண்ணால் எப்படி அவனை சமாளிக்க முடியுதுன்னு தான் தெரில. இவ்வளோ நடந்தும் அவன்கிட்டேருந்து அவள் தள்ளி இருக்கிறா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் என் பையனை நான் நம்ப முடியாது, அவனே கோவக்காரன், இப்போல்லாம் ஜாதகம் ஜோசியம்னா கண்டிப்பாக அதை நம்ப மாட்டான். அப்படி இருந்தும் ஏதோ தள்ளி தான் இருக்காங்க அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கிஃப்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. என்ன அண்ணி சின்ன ஜெருசுங்க, இதுக்கு போய் இல்லைப்பா, நான் இந்த பொண்ணை தப்பாலாம் சொல்ல, என் மருமக ரொம்ப நல்லவ தான். ஆனால் என்ன கொஞ்சம் பயமாக இருக்கே, பையன் பிடிவாதக்காரனாச்சே, அதான் 6 மாதம் உடம்பு சரியில்லாமல் அவன் பெட்டில் இருந்து அவன் பட்ட கஷ்டத்துக்கு நான் ஒவ்வொரு வருஷமும் அவனுக்காக விரதம் இருந்து பட்ட கஷ்டமும், இந்த பொண்ணு இந்த கொஞ்ச நாள் அவனை விட்டு விலகி இருக்கிறதால தான் எல்லாம் இருக்குது, எல்லாமே வீணாயிடக்கூடாதுல, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ அண்ணி, உங்களோட இந்த பயம் தேவையில்லாதது. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் அதுக்குன்னு எல்லாம் நடந்துருச்சுன்னு இல்லை. அவளுக்கு தெரியாதா இந்த மாதிரி நடந்தால் புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னு? அப்படி தெரிஞ்சுமா ஒருத்தி புருஷன் உயிரை விட தான் சந்தோஷமாக இருக்கிறது முக்கியம் நினைக்கப்புறா. அவளுக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கையிலலாம் ஆசை இல்லை,
நீங்கள் இவ்வளோ தானே உங்கள் மருமகளை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஜிமின் அம்மா எடுத்து சொல்ல அவங்களுக்கும் அதெல்லாம் புரியுது. இருந்தாலும் ஒரு பயம் இருந்திருக்கும். சச்சா, நான் இப்படிலாம் நினைக்கவே கூடாது, தப்பு. என் மருமக உண்மையிலே ரொம்ப நல்லவ, அவள் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. கொஞ்ச நேரத்தில் கிறுக்குத்தனமாக யோசிச்சுட்டேனே, சாதாரண மருமையாக இருந்தால் நானும் நிரூபிச்சிட்டேன்ல அப்படின்னு ஜிமின் அம்மா பார்க்க, அண்ணி நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆனால் என்ன பிள்ளைங்க வாழ்க்கைன்னு வரும்போது அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. இந்த பேச்சை இதோட விடுங்க, அப்படிலாம் எதுவும் இருக்காது, நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது, அவங்களுக்குள்ள எதுவும் நடந்திருக்காது. புரியுதுப்பா அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் அமைதியாகிறாங்க. இங்கே மேலே நீங்களோ அப்படியே மெதுவாக உள்ளே வந்ததும் ஒரு மாதிரி இருக்குது, ஷையாக வேற இருக்குது, அதே சமயம் பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது, சரி ஃபஸ்ட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம் அப்படின்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியில் வரீங்க. அந்த சாரியை எடுத்து பார்க்குறீங்க, செம்மையாக இருக்குது, பட் பயமாகவும் இருக்குது. ஐயோ இப்போ இதை கட்டணுமா, கட்டாமல் இருந்தால் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறோன்னு கண்டுபிடிச்சிடுவார், அதனால் கட்டிக்கலாம், ஏதாவது சொல்லி அப்புறம் சமாளிப்போம், அப்போ தான் சரியாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு அதை அப்படியே எடுத்து வியர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப அழகாக இருக்கா, நீங்களும் அழகாக அதை ஃப்ளீட் எடுத்து செம்மையாக கட்டிட்டு ஜுவல்ஸ் எடுத்து போடலாமா வேணாமான்னு பார்த்துட்டுக்க, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இதுக்கு மேலே என்ன தயங்குற, அதையும் எடுத்து போடு அப்படின்னு மனசாதி சொல்ல, உனக்கு என்னம்மா நீ ஈஸியாக சொல்லிடுவேன், நாளில் மாட்டிட்டு முழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எடுத்து எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்குறீங்க. உங்களை மீறி உங்களை நீங்களே சைட் அடிக்கா, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அழகாக தான் இருக்குது, ஆனால் பயமாக இருக்கே. எல்லாம் ரெடி ஆகிட்டோம், ஏதாவது காரணம் சொல்லி எப்படியாவது தட்டி கழிச்சிடணும். கடவுளே, இதுக்கு மேலே நீ தான் என்னை காப்பாற்றணும், கடவுள் விட்ட வழி அப்படின்ட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக உங்களுக்கு ஜேகேட்டேருந்து ஃபோன் வருது. என்ன அப்படின்னு மணி பார்க்குறீங்க, மணி 7 ஆயிடுச்சு. இந்த டைமில் அண்ணா கூப்பிட்றான், என்னவா இருக்கும்? அண்ணா அப்படின்ட்டதோ, என்னம்மா ரெடி ஆகிட்டியா? என்ன நான் ரெடி ஆகிறது எப்படி அண்ணனுக்கு தெரியும்? அண்ணா அது என்னம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். என்ன சொல்கிற? சரியாக போச்சு, என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா? இன்றைக்கி தான் அந்த காம்படிஷன் இருக்குதுன்னு சொன்னல, நீ தான் வின் பண்ணுவ கண்டிப்பாக, சீக்கிரம் 1 hour இது வீட்டில் விட்டுடுறேன். என்ன நான் சொல்கிறேன்? ஆமாம்மா, நம்ம சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம், நான் வெளியில் தான் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், டக்குன்னு வா அப்படிங்கிறான். நீங்கள் டக்குன்னு யோசிக்காமல், இல்லைண்ணா நான் வரல அப்படிங்கிறீங்க. இங்கே தயாங்கோ, என்னாலாம் முடியாது, என்னடா நினச்சிட்ருக்கா, இன்றைக்கி எந்த ஒரு இதையும் நான் அட்டன் பண்ணுற மாதிரி இல்லை, இதெல்லாம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா? என்னடா பண்ண, நீ தானடா இந்த டிசைனரை பார்க்கணும் தக்குன்னு தலைகையில் நின்று குதிச்சிட்டு இருந்த, இப்போ என்னன்னா இப்படி சொல்கிற? இன்றைக்கி முடியாதுடா, நான் யாரையும் மீட் பண்ணுற மாதிரி இல்லை, எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது. இப்படி என்ன பொல்லாத ஒர்க்கு, வீட்டில் போய் நீ என்னடா பண்ண போகிற? நீ என்ன சொன்ன, அந்த டிசைனரை பார்த்தே ஆகணும், அந்த வின் பண்ணதுக்கு காரணமே அவங்க தான், அப்புறம் நம்ம அவங்களோட இப்போ தான் வாங்கியிருக்கோம், அதுக்கு அமௌண்ட் கொடுக்கணும், எவ்வளோ இருக்குது, இம்பார்ட்டண்ட்டாக இவ்வளோ ஒர்க்காக வச்சுக்கிட்டு நீ இப்போ வீட்டில் போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு ஜெமின் கேட்குறான். ஜெமின் இங்கே என்ன தான் கற்றுனாலும் தயாங்கோட பாடி மட்டும் தான் இருக்குது, மைண்டெல்லாம் அங்கேயே இல்லை. மார்னிங் எப்போ உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை அனுப்புனானோ அப்போலேருந்து அதை வியர் பண்ணா அவள் எப்படி இருப்பா, யாழ் எப்படி சூப்பராக இருப்பா, இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு அவனும் அந்த ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு அப்படியே ட்ரீம்லேயே போட்டு பார்த்து ஹாப்பியாகிட்டு இருக்கா. இங்கே ஜெமீன் கத்துறதெல்லாம் அவன் காதலி விழுகலை, அவனும் எப்போ போவோம் உங்களை பார்ப்போம் அப்படின்ட்டு அவனும் ஃபஸ்ட் நைட் ட்ரீமில் இருக்கான். காசு அவன் இதே மாதிரி தான் பரபரப்போட எக்ஸைட்மெண்ட்டோட உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவன் மட்டும்தான் உங்களை பார்த்துருப்பான், நீங்கள் அவனை பார்த்துருக்க மாட்டீங்க, அதுக்கு முன்னாடி தான் அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ உங்களை பார்த்தே ஆகணுங்கிற மனசு அவனுக்கு ஏதேதோ சொல்லுது. அவனும் நோ, இந்த டைம் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி சிரிக்க, இங்கே ஜெமீன் கத்திட்டு இருந்தானோ, என்ன இவன் தனியாக சிரிச்சிட்ருக்கான், என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா இல்லை எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா? தயாங்கா என்னடா தனியாக சிரிச்சிட்ருக்கா, என்னான்னு ஷேர் பண்ணா நானும் சேர்ந்து சிரிப்பல்ல, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு அப்படியே சேரில் சாஞ்சு உட்காந்தவனும் அப்படியே மேலே விட்டதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்க. என்ன ஆச்சு இவனுக்கு, பைத்தியம் பிடிச்சிச்சா இல்லை பேய் பிடிச்சிச்சான்னு தெரியல, கண்டிப்பாக மோகினி பிசாசு ஏதோ அடிச்சிடுச்சு போல இருக்குது. மச்சான் என்னடா இப்படி பண்ணுற, டேய் வாடா 1 மணி நேரத்தில் வந்துடலாம், நேற்றுலேருந்து அந்த டிசைனர் பற்றியே பேசி புலம்பிக்கிட்டு பார்க்கணுன்னு சாவடிச்ச, இப்போது அப்படியே லட்டு மாதிரி சான்ஸ் கிடைக்குது, அப்போ வரமாட்டேன்னு இப்படி அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேடா, என்னத்தை பண்ணுறது? அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் எடுக்கலாம் பார்த்தா எல்லாமே ரொம்ப சீக்ரெட்டாக ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க, யார் என்ன ஒரு மண்ணும் தெரில, இப்போ நமக்கு நல்ல சான்ஸு, நேர்லேயே பார்க்கலாம் வாடானா, இவன் என்னன்னா இப்படி பண்ணுறானே அப்படின்னு ஜெமீன் தான் ஆமாங்க புலம்பிக்கிட்டே கிடக்கு. ஜெயிக்கவோ என்ன வளர்ற அப்படிங்க, நான் ஒன்றும் வளரலண்ணா, நீ முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல, நானும் சுத்தமாக மறந்து போயிட்டேன், இப்போ நான் எங்கேயும் வரலண்ணா ப்ளீஸ். ஐயோ அதில் கலந்துக்கிட்டு
இப்படி வின் பண்ணி ப்ரைஸ் வாங்க வரமாட்டேன்னா எப்படிம்மா? இதுக்கு நீ கலந்துக்கணும்? இங்கே பார், 1 மணி நேரம் தான், நானே உன்னை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு நானே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுறேன், வாடா, நான் கீழே தான் நிற்கிறேன் அப்படின்னு ஜேகேவோ அப்படியே கூப்பிட்டுருக்கா. நீங்களும் இவர் வேறு என் புருஷனை பற்றி தெரியாமல் இவர் வேறு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, இல்லைண்ணா அது அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்க வந்து போய் கதையெல்லாம் வேணாம். இங்கே பார், இப்போ மணி 7, 1 மணி நேரம் தான், 8 மணிக்கு வந்துடலாம் ப்ளீஸ் தாங்க. இப்போ தான் உங்களுக்கும் இன்னும் தான் வரல, இல்லை எப்படியும் 8 மணிக்கு மேலே தான் வருவார். ஒரு வேளை போயிட்டு வந்துடலாமோ? சரி, அண்ணன் இவ்வளோ சொல்கிறானே, சரி வெயிட் பண்ணு, நான் வந்து வந்துடுறேன், ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்ட்டு டக்குன்னு பேக் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணல. பிகாஸ் அந்த ட்ரெஸ்ஸே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அப்படியே அந்த சாரியோட கடைன்னு கீழே இறங்குறீங்க. இப்போ மொத்த ஃபேமிலி உங்களே தான் பேனு பார்த்துட்ருக்கு. அதுலேயும் சாராலாம் வா அப்படின்னு வாயை பொழந்த மேனிக்கு நிற்க. அப்போ தாராவை ஹே வாயை முட்றி அப்படிங்கிறா. அதுக்கு தாரா, நீ உன் வாயை முடுன்னு 2 பேரும் அவங்கள கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அப்படியே கீழே வந்து அத்தை அப்படிங்க அவங்க ஒரு மாதிரி குழப்பத்தோடையும் உங்களை பார்த்துட்ருக்க. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், சொல்ல மறந்துட்டேன், போயிட்டு வந்துட்டுமா? 1 மணி நேரம் தான், வந்துடுவேன் அப்படிங்கிறீங்க. சரிம்மா அப்படின்ட்டு அவங்க அப்படியே நிற்க. என்னாச்சு அத்தை அப்படிங்கிறீங்க. இல்லை, இது தயாங் வாங்கி கொடுத்த புடவையாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை அப்படிங்கிறீங்க. அவங்க 1 நிமிஷம் அப்படியே உங்களை பிரமிச்சு போய் பார்க்குறாங்க. அவங்க மைண்ட் வாய்ஸோ அப்படியே தங்க சிலை மாதிரி இருக்கா. இப்போ தானே தெரியுது தயாங் ஏன் எல்லாரையும் வேணான்னு இவளை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அப்படின்ட்டு அவங்களோ அப்படியே உங்களை சுற்றி பா தங்க சிலை மாதிரி இருக்கடா, பார்த்து ஜாக்கிரதையை போயிட்டு வா. காரில் தானே போகிறேன், அண்ணா வெளியே வெயிட் பண்ணுறாரு அப்படிங்கிறீங்க. சரிம்மா போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே நிற்கவே இல்லை, கடன்னு ஓடி போய் காரில் ஏறுறீங்க. ஜேகே உள்ள வரல, வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்து டப்புன்னு காரில் ஏற அவனும் 1 நிமிஷம் உங்களை பார்த்துட்டு, ஹே யாராவது ஏன் தங்கச்சோ கிளம்புறது 5 நிமிஷத்தில் அது இவ்வளோ செம்மையாக கிளம்பியிருக்கா அப்படின்னு அவனும் ஆச்சரியமாக கேட்க. நான் எதுக்கு எப்படிலாம் கிளம்புனான்னு உன்ட்ட எப்பட்றான்னா சொல்கிறது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு, நான் என்ன இந்த மாதிரி ஸ்லோவா அண்ணா, நான் ரொம்ப ஃபாஸ்ட், அதுவும் உன் தங்கச்சி சூப்பர் ஃபாஸ்ட் அப்படிங்கிறீங்க. அது சரி அப்படின்ட்டு சிரிச்சிட்டு, பட் ரொம்ப அழகாக இருக்க இந்த சாரியில், உனக்கு ரொம்ப பாந்தமாக பொருந்திருக்கு அப்படிங்கிறான். நீங்களோ பின்ன பொருந்தாமல் எப்படி, என் புருஷன் செலெக்ஷன் ஆக்கும். அவனோ சடன் பிரேக் போட்டு டக்குன்னு வண்டி நிறுத்த மண்டையை கொண்டு போய் டேஷ்போர்டில் இடிச்சிக்க போகிறீங்க. அப்படியே ஜேகே வந்து கை வச்சு தடுக்கிறான், மண்டையை இடிச்சிக்காமல். ஸோ அப்படியே நிமிந்து என்னாச்சுடாண்ணா அப்படின்னு பார்க்க, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவனை சமாளிச்சுட்டு மறுபடியும் காரை ஓட்டுறான். இங்கே ஜிமினோ இன்னும் என்னத்தை சொல்லி இவனை ஸ்டாப் பண்ணுறது, அடே இங்கே ஒருத்தன் புலம்புறது காது கேட்குதா இல்லையா, சோறு தண்ணி கூட இல்லாமல் அந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை பார்ப்பேன், இன்றைக்கி என்னடா வந்துச்சு திடீர்னு வீட்டுக்கு கிளம்பி போகிறேன்ட்டு சின்ன பிள்ளை மாதிரி நிற்கிறான் அப்படின்னு. இங்கே தயாங்க எதையுமே கிளம்புங்க அப்படியே அங்கே உள்ள மிரரில் அவன் தலையை அப்படியே ஸ்டைல் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புற சந்தோஷத்தில் இருக்கான். அது சரி, என்ன இவனை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு ஜிமின் அப்படியே என்னென்னமோ பண்ணுறானே, புதுசாக பண்ணுறானேன்னு பார்த்து நிற்கா. தயங்கோ அப்படியே அவனை பார்த்துட்டு, இப்போ என்னடா அப்படின்னு கேட்குறான். இப்போ ஜிமின் என்னையவா கேட்ட அப்படின்னு கேட்குறான். பின்ன இங்கே வேறு யாரும் இருக்காங்களா அப்படின்னு தயங்க கேட்க. அப்போ நான் தான், இவ்வளோ நேரம் ஒருத்தர் கெஞ்சிடனே காது கேட்கலாம், வாடா போகலாம், நீ பாட்டுக்கு மேக்கப் பண்ணிட்டுருக்க, அதெல்லாம் நல்லா தாண்டா இருக்க, வாடா இப்படியே இந்த மேக்கப்போடையே போய் நம்ம அந்த இதை அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம், நீ தாண்டா அங்கே சீஃப் கெஸ்ட்டு, வரலன்னா அசிங்கமாக போயிரும் குமார் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கெஞ்ச. தயங்கோ அட ஏன்டா சொல்கிறேன்ல, எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, அந்த மண்ணாங்கட்டி ஒர்க்கெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இப்போ என்ன நீ வீட்டில் போய் நான் டியூட் ஆட போகிறேன், எப்போ பார்த்தாலும் என் தங்கச்சி கரிச்சு கொட்டுவேன், இதுக்கு வேகமாக போகணுன்னு இன்றைக்கி வேறு ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே வாய் வச்சு சும்மா இருக்காம ஜிமின் கேட்க. அப்படியே தயங்க அவனை ஒரு மாதிரி பார்க்க, அதே வாய் விட்டோமோ அடி விழுக்க போகுது, இன்னைக்கு அடமலை அடித்து வெளுத்து வாங்க போகுது அப்படின்னு ஜிமின் முழிச்சு நிற்க. தயங்கோ நீலாம் கல்யாணம் ஆகுத மொட்டை பையன், உனக்கு எப்படா தெரியும், அதெல்லாம் கல்யாணம் பண்ண அப்புறம் தெரியும் அப்படிங்கிறான். ஆத்தி எதை யார் பேசணுன்னு விவஸ்தை இல்லாமல் போச்சு, உன் கூட குப்பை கொட்டுறதே இங்கே என்னால் முடியல, இதெல்லாம் உன் தொங்கச்சியை வேறு வீட்டில் சமாளிக்கணுமா. அங்கே ஜிமின் புலம்பிட்டு இருக்க. தயங்கோ சரி போகலாம் அப்படின்ட்டு முன்னாடி இருக்க. இவன் எப்போ எந்த முடிவெடுப்பான்னு தெரியலையா அப்படின்ட்டு பின்னாடி ஓட்ட முன்னாடியுமா அப்படியே ஜிமின் ஓடி வந்து காரில் ஏறி அப்படியே தயங்க ஒரு நிமிஷம் பார்க்குறான். என்னோட அப்படி பார்க்குற, எதுவும் சரியில்லையா என்ன, இல்லை மச்சான் எல்லாம் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்க அப்படின்னு அப்படியே தயங்க பார்த்து ஜிமின் கண்ணடிக்க. சி என்ன என்னை பார்த்து கண்ணடிக்கிற, இந்த மாதிரி என்கிட்ட 2 வாட்டி கண்ணடிச்சா கொன்னா நோடி கையில் கொடுத்துருவேன், ஆம்பளடா நீ வைத்தியம் மாதிரி பண்ணாத அப்படிங்கிறான். எது டே நான் ஆம்பளை தாண்டா, அந்த மாதிரி சந்தேகம்லாம் உனக்கு வரக்கூடாது, இப்படியே சந்தேகம்னு சொல்லி நீ போய் வந்து அக்கச்சிட்ட போட்டு கொடுத்து என் வாழ்க்கையில் கூடி கும்மி அடிச்சிடாத அப்படின்னு ஜிமின் புலம்ப. அதெல்லாம் நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது, நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் அழகாக இருக்கேன்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக சொல்லிட்டேன், அதுக்கு இப்படியாடா அப்படின்னு புலம்பிக்கிட்டேன். ஜிமின் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணுறான்.
அப்படியே அங்கே வந்துட்டு அந்த ரெட் கார்பெட் வரவேற்பு தான். ஸோ அதில் அப்படியே தயாங் நடந்து போகிறதே அவ்வளோ ஸ்பீடாக போகிறான். ஃபோட்டோ கூட அவன் நின்று ஒரு இது கொடுக்காம அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். அவங்கக்கிட்ட நின்று ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு கூட யாருக்குமே வந்து தைரியம் இல்லை, அமைதியாக இருக்காங்க. அவனும் செம்ம வேகமாக உள்ளே போக ஜிமினும் ஓட்டமும் நடையுமா. இவன் வேறு என்ன ஸ்பீடில் போகிறான்னு ஓடி வந்து அவன் பக்கத்தில் உட்காடுறான். தயாங்கோ ஃபங்க்ஷன் 1 ஹவரில் முடிஞ்சிடல, நான் சீக்கிரம் அன்றைக்கி வீட்டுக்கு போகணும். இவன் வேறு எல்கேஜி பையன் மாதிரி வீட்டுக்கு போகிறேன்ட்டு அடா இருடா அப்படின்ட்டு நான் போய் ஃபஸ்ட்டு அந்த மேனேஜரை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு ஜிமின் எந்திரிக்கா. அப்போ கரெக்டாக அந்த மாடல் இருப்பாள், அவளும் தயாங்க பார்த்து ஹாய் சார் அப்படின்னு வந்து நிற்க. ஜிமினோ இந்த சிலுக்கு இங்கே சிலிப்பிக்கிட்டு வந்து நிற்கிறா அப்படின்னு பார்க்குறான். அவளும் கை நீட்டிட்டு இருக்கா. தயாங்க கையை கொடுக்கல. அவளுக்கு கடுப்பாயிடுது. சார் அப்படின்னு கொஞ்சம் சத்தமாகவே கூப்பிட என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்குறான். அவன் பார்த்த பாரில் பயந்து போயிட்டு இல்லை நானும் சிறந்த மாடலாக நாமினேட் ஆகிருக்கேன், அதான் இதனால் நம்ம கம்பெனி நல்லா ஃபேமஸ் ஆகும். இது உன்னால் ஒன்று என் கம்பெனி பாப்புலர் ஆக போகிறதில்ல. ஆல்ரெடி தயாங் வந்து பாப்புலர் ஆனவன் தான், அவனோட கம்பெனியும் அப்படி தான். நான் இங்கே வந்தது உனக்காகவோ என் கம்பெனிக்காகவோ கூட கிடையாது. நான் பார்க்க வந்தது அந்த டிசைனரை. ஸோ தொல்லைவலியை கலப்பாமல் போ அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ ஒரு ஓரமாக உட்கார இது தேவையாங்கிற மாதிரி ஜிமின் பார்க்க இப்போ அப்படியே ஆக்ரோஷமா எப்படா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மறைக்க இருறா இப்போ தான் கேட்டு வந்தேன், இதோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆரம்பிச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்க கெஸ்டெல்லாம் அப்படியே வந்துட்டு வெல்கம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் கரெக்டாக நீங்களும் சிக்கேவும் கடன்னு அந்த ரெட் கார்பெட்டில் வந்து ஒரு பக்கம் உட்கார ஏன் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்க அப்படிங்கிறான் ஜேகே. ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்ட்டு எப்படா வீட்டுக்கு போகணும் தான் நீங்களும் டைம் பார்க்க. இங்கே தயங்கும் அதே தான் எப்படா அப்படிங்கிற மாதிரி டைம் பார்த்துட்ருக்கான். அப்போ அவங்களும் நீங்களாம் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அந்த அவார்ட்லாம் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுலேயும் நம்ம சீஃப் கெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே வெளியில் கிளம்புறதுனால அவர் சீக்கிரம் அவருக்கான அவார்டை கொடுத்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டார். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க இங்கே சீஃப் கெஸ்ட்டுன்னு இன்வைட் பண்ணவும் இங்கே உங்களுக்கு சப்த நாடி அடங்கி போச்சு. இவனா அப்படிங்கிற மாதிரி இருக்க. அதுவும் பத்தாதுக்கு இப்போ அவன் தான் வந்துட்டு கிஃப்ட்டும் கொடுக்க போகிறான். அதாவது வின் பண்ணது யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு ஸ்டூடெண்ட் தான், பட் பெஸ்ட் டிசைனர். இவங்களோட டிசைனர் 25 lakh கொடுத்து வாங்கினது நம்ம தயாங் சார் தான். அவரே இந்த அவார்டையும் கேஷ் ப்ரைஸையும் அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறார். அந்த அவார்டை வாங்க போகிற த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன், தி டேலண்டட் பெஸ்ட் டிசைனர் அவார்ட் கோஸ் டு எஸ் ஹீரா அப்படின்னு அப்படியே அங்கே எல்லோரும் கிளாப் பண்ண உங்கள் பேர் இடி முழக்கம் மாதிரி அந்த ஹோஸ்ட் சொல்ல இங்கே தயாங் வாடிவா அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீங்கள் அதுக்கு மேலே சப்த நாடி அடங்கி போய் அவனை பார்த்ததுமே ஃப்ரீஸ் மோடில் இருக்கீங்க. இதோட இந்த பாட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னென்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.